வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால இதைய ஒரு ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில் டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். இதில் ஜாயின்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு நெஃப்டியோட டெய்லி அப்டேட்ஸ் மார்னிங் மார்னிங் ஓப்பன் ஆகிறதுலேருந்து லைவ் அப்டேட்ஸே கொடுத்துட்ருப்பேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கு ட்ரேடிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதியவங்களா இருந்தீங்கன்னா இங்கே புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ்னு இருக்கு இல்லைங்களா? இதில் இருக்கிற வீடியோ ஒரு 10 13 வீடியோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் வியூ செட்டப் எல்லாம் சார்ட் செட்டப் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை விட்டுட்டு அதுக்கு பின்னாடி கான்செப்டை மட்டும் பாருங்கள். கோர் கான்செப்ட் அதுதான். அதை முழுமையாக பார்த்துட்டிங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கவங்கன்னா இதை மட்டும் பாருங்கள். உங்களுக்கு போதுமான இதே ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இண்டிகேட்டர் இதே யூஸ் பண்ண வேண்டாம், கால்குலேஷன் ஒன்றும் வேண்டாம், சிம்பிளாக பண்ணி பழகிக்குங்க. ரொம்ப எளிமையாக பிளைன் சார்ட்டை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது இதில் ஃபுல்லாக பார்த்துருப்போம். இந்த கோர் கான்செப்ட் இத்தனை வீடியோலையும் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கு பின்னாடி டெய்லி கொடுக்குற அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதுக்காக சொல்ல வர்றது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்ல வர்றாங்கிறது புரியும். அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா பயிற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு முழுமையாக புரியும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் பதில் சொல்கிறதில்ல. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிப்டி என்ன நடந்திருக்குங்க? நேற்று ஆல்ரெடி க்ளோஸ்டு இங்கே நடந்திருக்குது, இங்கே க்ளோஸ் நடந்திருக்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் ஓப்பன் ஆனது இங்கே ஓப்பன் ஆகிருக்கா. இங்கே ஓப்பன் ஆகி மேலே இது வரைக்கும் போட்டு மறுபடியும் கீழே இந்த சப்போர்ட் லைனை உடச்சிட்டு நின்றுருக்கான். மேலே இது வரைக்கும் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஒரு லெவல் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த லெவல் தான் டச் பண்ணியிருக்கான். அதுக்கு மேலெலாம் பெருசாக வரல. இதை 5 மினிட்ஸில் பார்த்தா உங்களுக்கு நல்லா சப்போர்ட் தெரியும், என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. இதுதான் எனக்கு தொடர் லெவல். இந்த காலையில் டெலிகிராமில் கொடுத்த லெவலில் இந்த லெவல் தான் கொடுத்துருந்தேன். 3 லெவலில் கொடுத்துருந்தேன். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிருக்கு. 5 மினிட்ஸில் பார்ப்போம் ட்ரேட வாய்ப்பு எப்படி கிடச்சிருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு? அப்படியே கீழே இறங்கிட்டு வர ட்ரெண்டு புரிஞ்சுங்களா? செல் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்டில் இருக்குது. 5 மினிட்ஸ் 1 ஹவர் பேசலைங்க, 5 மினிட்ஸில். இப்போ எங்கேயுமே அந்த ஹை உடைக்காமல் மூவ் ஆகிட்டு இருக்கா கவனிச்சு பாருங்கள். ஹை உடைக்காமையே மூவ் ஆகிட்டு இருக்கா. இன்றைக்கும் அதே தான் நடந்திருக்கான். இங்கே ஓப்பன் ஆனவன் மேலே கீழே மறுபடியும் மேலே வந்திருக்கா. இது வரைக்கும் இதுதான் வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் அப்படியே மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிருக்கான். கீழே பாருங்கள் ஒரே மாதிரி வரல, அப்படியே ஸ்டெப் வச்சு தான் இறங்கி வர்றான் பாருங்கள். ஒரு ஸ்டெப்பாக வந்துட்டு இருக்கான். இந்த லோவை முடிச்சுட்டு நின்றுருக்கான். அப்போது நம்ம இப்போ இங்கே என்ன பார்க்கணும், எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நடந்தது. நேற்று சேம் இதுதான் நடந்தது. அது உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் இருக்கா? நேற்றும் இதுதான் நடந்தது. பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகி கீழே எவ்வளோ தூரம் மேலே போனால் மேலே எவ்வளோ தூரம் போயிருக்கு, இங்கே போயிருக்கு. இங்கே என்ன லெவலுக்கு ஒரு லெவலுமே இல்லையேன்னு தோணும். ஆனால் அப்படி கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து சப்போர்ட் லெவலுக்கு பாருங்க, அந்த லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக நேற்று எடுத்திருக்கான். அப்படியே ரெசிஸ்டன்ஸாக டச் பண்ணி போட்டு அங்கேருந்து கீழே திரும்பி இருக்கு. இன்றைக்கி என்ன நினைக்கிறா? சேம் இங்கேருந்து கீழேருந்து மேலே இதே ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு கீழே திரும்பி இருக்கான். இதை பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குது, ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு பார்க்க தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்தவன், அதாவது நேற்று லோ, இதுதான் லோ உடச்சிட்டே வந்திருக்கா கவனிச்சிங்களா? இன்னைக்கு அந்த லோ உடச்சிட்டு கீழே ஓப்பன் ஆயிருக்கா. அப்போ என்ன அர்த்தம்? இன்னும் செல்ட்ரில் கண்ணி வரான்னு அர்த்தம். அப்போ மேலே போனவன் எவ்வளோ தூரம் போகணும்? இந்த ஹையை போய் உடைக்கணும் ஃபஸ்ட்டு. அவன் என்ன பண்ணியிருக்கா? அப்படியே மேலே போனவன் அந்த ஹையிலேயே திரும்பி மறுபடியும் போய் ஒரு டெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கீழே வர ஆரம்பிச்சிருக்கான். இப்போ என்ன ட்ரெண்டு? செல் ட்ரெண்ட் கண்ணி ஆகிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். இப்படி தான் பார்த்துக்கணும். மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். என்ன ட்ரெண்டுன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். 1 ஹவரில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த லெவல் போட்டு வச்சுட்டு 5 மினிட்ஸில் ட்ரேடுக்கு நம்ம கட்டமைச்சுக்கணும். அதுதான் இங்கே நடந்திருக்குது. அப்போது ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸு ஒவ்வொரு சப்போர்ட் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்குங்க. ஃபஸ்ட் டைம் கீழே வந்தவன் மேலே போயிட்டு கீழே வந்தவன் பாருங்கள், இந்த லோ உடைக்கல பார்த்துக்குங்க. அதுதான் மார்க்கெட் திரும்பி போயிட்டா. திரும்பி போனால் எவ்வளோ தூரம் போகணும்? இவ்வளோ தான் வரணும். அவ்வளோதான் வந்திருக்கான். வந்துட்டு அகைன் கீழே. அப்போ ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு எப்படி பிடிக்கணும்னு தெரிஞ்சுங்களா? என்ன ட்ரெண்டில் இருக்கிறா? செல் ட்ரெண்டில். அப்போ நம்ம எதுக்கு போகணும்? கால் ஆர் புட், அதை பார்த்துக்கணும். பாட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று ஈக்குவல் லோ வச்சுட்டு மேலே வர்றான். மேலே வந்தாலும் இந்த ரேஞ்ச் தானே பை ட்ரெண்டுக்கு வருவான். அது வரைக்கும் இப்படி தான் இருப்பான். இது 1 ஹவரில் பாருங்கள் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி தான் நின்றுருக்கான் மார்க்கெட்டு. மேலே போய் மறுபடியும் கீழே முடிச்சிருக்கான். ஆக்சுவலாக நாளைக்கு
ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் ஓப்பன் ஆகலாம். எப்படி வேணாலும் ஓப்பன் ஆகலாம். நியூட்ரலையும் ஓப்பன் ஆகலாம். நியூட்ரல் ஓப்பன் ஆனால் அகைன் வந்து கீழே வர பாசிபிலிட்டி இருக்குது. இல்லை கேப் டவுனாக அப்பில் ஓப்பன் ஆனோன்னா அதுவும் அதே மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் போகலாம். ஆனால் இந்த லெவலில் தாண்டணும்னு ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒரு லெவல் இருக்குது. இந்த லெவலில் தாண்டினா தான் ரெசிஸ்டன்ஸ் போக முடியும். தாண்டுவானா கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற கண்டிஷன் சிரமமாக தான் இருக்கும். கீழே ஓப்பன் ஆனான்னா கொஞ்சம் மேலே போயிட்டு மறுபடியும் கீழே வரக்கு ட்ரை பண்ணுவான். இவ்வளோதாங்க. காலையில் எந்த இண்டிகேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம பார்க்குறோம். காலையில் இந்த லெவல் மட்டும் போட்டு வைக்கிறோம். காலையில் எங்கே ஓப்பன் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி 5 மினிட்ஸில் போய் ட்ரேடை கட்டமைச்சுக்கணும். இப்போ 1 ஹவர் லெவல் தான் எடுத்திருக்கோம். 5 மினிட்ஸில் போய் தான் நம்ம அடுத்தது பார்க்கணும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட் ஆயிடுச்சா? கவனிச்சு பாருங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்போர்ட். அப்போது கீழே வந்தாலும் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையா இருக்குன்னு சொல்ல வர்றேன். மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகி கீழே வந்தாலும் கூட இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு கூட மேலே போகலாம் இல்லையா? இது ஒரு சப்போர்ட் ஆகி போச்சு இல்லையா? புதுசு புதுசாக டெய்லி கிரியேட் ஆகுது இல்லைங்க. அது அப்படியே கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். நேற்று ஏன் இன்னைக்கு ஏன் இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பினான்னு கேட்டிங்கன்னா பழைய லெவல் ஒன்று இருக்குது. அந்த லெவல்னால திரும்பி வந்திருக்கா கீழே. அதே இடம் பாருங்க. இந்த இடம் எல்லாமே மேட்ச் ஆகும் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கனாலே சுற்றி வளைச்சி இதை தாண்டி மார்க்கெட்டில் ஒன்றும் நடக்காதுங்க. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பழகிக்குங்க. இதுதான் மார்க்கெட்டில் மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. இதை பிடிச்சி பழகிட்டுனா ஈஸியாக வந்து ட்ரேடுக்கு சப்போர்ட் பண்ணும். இதை வந்து நான் டெலிகிராமில் முன்னாடியே கொடுத்துருந்தேன். டெலிகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து இந்த லெவல்ஸ் கொடுத்துருப்பேன்னா. இப்போ இங்கே ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா? அதாவது 5 மினிட்ஸில் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸில் இங்கே ஒரு லெவல் நம்ம சொன்னோம் இல்லைங்களா? இந்த இடத்துக்கு வந்தால் திரும்பி வருவான்னு சொல்லிட்டு இந்த லெவலை பாருங்க. நான் முன்னாடியே மார்க் பண்ணியிருப்பாங்க. டெலிகிராமில் வந்து காலையில் முன்னாடியே மார்க் பண்ணி கொடுத்துருப்பேன் நான். இது பாருங்க மார்க்கெட்டிங் வருது. இந்த இடத்த பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்தால் திரும்புவாங்கிறத ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ அவன் என்ன பண்ணா ஒரு டைம் வந்து திரும்பிட்டு செகண்ட் டைம் வந்து அங்கேயே தொட்டு திரும்பி வந்திருக்கான். அப்போ அந்த லெவல் தான் முன்னாடி எப்படி போட முடியுது? அவன் போனால் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போவான். அவ்வளோதான் கான்செப்ட். அவ்வளோதான். அதை புரிஞ்சுட்டா சரி நம்மளுக்கு. பாருங்க போயிட்டு அதே மாதிரி தொட்டு திரும்பி இருக்கிறான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம். அதை நம்ம ஆல்ரெடி சார்ட்டில் பார்த்தோம். இதே தான். இதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் என்ன நடக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணாதான் இது புரியும். கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் டச் பண்ணிட்டு திரும்பி வந்திருக்கான். இதையே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப எளிமையாக போயிடும். பாருங்க இதில் என்ன நடந்திருக்கா ஸ்பாட்டில்? ஸ்பாட் வந்து இதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஒன்றும் மாற்றம் இருக்கா? ஃபியூச்சர் ஸ்பாட்டு ஒரே மாதிரி தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் ஃபியூச்சர்லேயே மறுபடியும் இருக்குங்களா? ஸ்பாட் ஸ்பாட்டும் பாருங்க அதே தான் நடந்திருக்கான். இது 1 ஹவரோட சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் அங்கே மாறி இருக்குது. அதுவும் அதுதான் பண்ணியிருக்கு. இதோ இந்த லெவல் தான். லெவல் எதுக்குமே மாறாதுங்க. ஒரே மாதிரி தாங்க இருக்குது. இது பாருங்க இந்த லெவலில் லோ உடைச்சாச்சு. அடுத்து கீழே வந்துட்டு இன்னொரு லோ வச்சு போட்டு மேலே வந்திருக்கான். அப்போ இவனுக்கு இது வரைக்கும் வரணும். வந்தால் தான் அவன் மறுபடியும் மேலே போக முடியும். ஸ்பாட்டை வந்து சப்போர்ட்டுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. ட்ரேடுக்கு யூஸ் பண்ணாதீங்க. ட்ரேடுக்கு வந்து ஃபியூச்சர் மட்டும் யூஸ் பண்ணி பழகிக்குங்க. பழகிட்டு ஸ்பாட்டை சப்போர்ட்டுக்காக வச்சுக்கோங்க. அப்போது ஒரு 5 மினிட்ஸில் ட்ரேட் எடுக்க முடியுமானா ஈஸியாக எடுக்கலாம். அப்போ கரெக்டான ஐடென்டிஃபை பண்ண தெரியும் நம்மளுக்கு. இப்போ பார்க்க சார்ட்டை பார்க்கத்தான் நம்மளுக்கு புரியும். டெலிகிராமில் இங்கேயே கூட சேர்த்து பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஐடியா கிடைக்கும். ஓகே இது வரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.